வணக்கம். சக்சஸ் சைலர் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ 10th படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ், +1 படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ், +2 படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். எக்ஸாமுக்காக ரொம்ப வேகமாக இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. இந்நேரத்துக்கு நீங்கள் டைம் டேபிள் போட்டிருக்கணும், படிக்கிறதுக்கு ரெடி ஆகிருக்கணும். இது வரைக்கும் படிக்கலனாலும் பரவாயில்ல, இப்போ படிக்க ஆரம்பித்தா கூட, அதாவது இந்த டைம் டேபிள் நம்ம கொடுக்குற டேட்லேருந்து உங்களுக்கு எத்தனை நாள் அப்படிங்கிற கவுண்ட் டவுன் பண்ணி நான் சொல்லிடுறேன். இந்த 60 நாளில் நம்ம எப்படி சூப்பராக ஸ்கோர் வாங்குறது அப்படிங்கிற இந்த ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, இது வரைக்கும் நான் ஒன்றுமே பண்ணல, ஆனால் இனிமேல் நான் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டால் கட்டாயம் பண்ண முடியும். குறிப்பாக மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி போன்ற அந்த கோர்ஸ் சப்ஜெக்ட், நீங்கள் இன்ஜினியரிங் பேஸ்டு போகிறதா இருந்தால் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியும், சயின்ஸ் பேஸ்ட் மெடிக்கல் பேஸ்ட் போகிறதா இருந்தால் கூட பயாலஜியும் நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். இதில் லாஸ்ட் 5 years கொஸ்டின் பேப்பர்ஸ் இந்நேரத்துக்கு உங்கள் கையில் ரெடியாக இருக்கணும். ஏற்கனவே நிறைய பேர் நிறைய டியூஷன்ஸ் போயிருப்பீங்க, இல்லை நிறைய கோச்சிங் சென்டர் போயிருப்பீங்க. அவங்க கொடுக்குற இன்புட்ஸை கலெக்ட் பண்ணிக்கணும். ஒரு குறிப்பிட்ட டைம் டேபிளை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த டைம் டேபிள் பேஸ்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கட்டாயமாக உங்களால் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். இதில் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, லாஸ்ட் மினிமம் 5 years கொஸ்டின் பேப்பருக்கான எல்லா ஆன்சர்ஸும் இப்போ உங்களுக்கு போட முடிஞ்சா நீங்கள் அதை மனப்படமாகவும் பண்ணலாம், மனப்படமாகவும் பண்ணலாம். அது உங்கள் திறமையை பொறுத்தது. ஏற்கனவே ஸ்கூலில் இப்போ ஒரு ரிவிஷன் எக்ஸாமினேஷன்ஸோ இல்லை நான் ஒரு கோச்சிங்கோ கொடுக்குறேன்னு சொன்னால் கட்டாயமாக அவாய்ட் பண்ணக்கூடாது. இந்த சூழலில் ஹெல்த் ரொம்ப 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 முக்கியம். இருக்க போகிற இந்த நாட்கள் 2 மாதம், நான் எத்தனை டேட்டு எவ்வளவு நாட்கள் இருக்குங்கிறத நம்ம குறித்து வச்சுருக்கிறோம். ஸோ அதை தான் நம்ம இது உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை, நீங்கள் தயார்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த 60 நாளில் மார்க் வர முடியுங்கிறத நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். இதில் எந்த கொஷின்ஸ் எந்த ஏரியாவில் நம்ம படிக்கலாம், எப்படி கான்சன்ட்ரேட் பண்ண நம்ம ஸ்கோர் வாங்கலாம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வேணும் சார், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னாலும், ஏற்கனவே நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்க நம்மக்கிட்ட இது சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ். அதாவது ஒரு ஜேஇ எக்ஸாம் கிராக் பண்ணவங்க, நீட் எக்ஸாம் கிராக் பண்ணவங்க, நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு நேரடியாக ஆலோசனை கொடுப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வாங்கின அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் இந்த விஷயங்களை நம்ம சொல்கிறோம். அப்போது அவங்கக்கிட்ட நேரடியாக 1 to 1 நீங்கள் எப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணீங்க, என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ண எனக்கு மார்க் ஸ்கோர் பண்ணீங்க, உங்கள் கட் ஆஃப் எப்படி நீங்கள் ரைஸ் பண்ணீங்க, உங்களுடைய இந்த டாக்டிஸ் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டீங்க, எந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் போட்டீங்க அப்படிங்கிற எல்லாமே நீங்கள் 1 to 1 பேசுறதுக்கான ஒரு செஷன்ஸும் நீங்கள் அவங்களுக்கான கான்டாக்ட்ஸும் நம்ம கண்டிப்பாக தரோம். ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9500680004 9500680004 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க. டெஃபினட்டாக நான் உங்களுக்கு அது ஃபுல் கைடன்ஸ் நம்ம பண்ணித்தரோம். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டீங்க, நீங்கள் இப்போ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷனுக்கு சரியாக 66 நாள், இப்போ நான் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கிற இந்த டைம்லேருந்து 66 நாட்கள். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா 8 சண்டே. இந்த 8 சண்டே கிராஸ் ஆனால் நீங்கள் எக்ஸாம் ரெடி ஆகணும். இந்த 8 சண்டேல எப்படி உங்களை இங்கே ஷெட்யூல் பண்ணிக்கணும், எப்படி ஸ்மார்ட்டாக நீங்கள் ஷெட்யூல் பண்ணால் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இங்கே ஸ்ட்ரெஸ்ஸே தேவையில்லை, மார்க் வாங்குற ப்ரெஷரும் தேவையில்லை, கூலாக எப்படி நம்ம மார்க் வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம அந்த 1 to 1 செஷனில் நம்ம சொல்ல போகிறோம். வித் எக்ஸ்பர்ட்ஸ் கூட பேச போகிறோம். இதுவே 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் வெறும் 64 நாட்கள் தான் இருக்குது. உங்களுக்கும் இன்னும் எப்படி பார்த்தாலும் 8 சண்டே. இப்போ நான் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் 8 சண்டே கிராஸ் பண்ணால் நீங்கள் எக்ஸாம் ரெடியாக இருக்கணும். இது 8 சண்டேல நான் எப்படி ஹையர் மார்க் வாங்குறது, அதுதான் நம்ம அந்த டிப்ஸே. இப்போ ஸ்டேட் போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் 73 நாட்கள் இருக்குது. அப்போ சராசரி உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 சண்டே கிடைக்குது. இந்த 10 சண்டேல நான் எப்படி மார்க்கை வாங்கி நான் நினச்ச மாதிரி ஒரு நல்ல கட் ஆஃப் எடுத்து நல்ல காலேஜில் சேர்றது, ஃபுல் டிப்ஸ் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பர்ட்ஸ் கூட பேசி நம்ம ஒரு 1 to 1 செஷனுக்கு கொடுக்குற ஐடியா கொடுத்து, ஏற்கனவே ஜெயிச்சவங்க இல்லை இப்படிலாம் பண்ணாமல் இருந்தால் நல்ல மார்க் வரும், தோற்று போனவங்க, இவங்க எல்லாருடைய கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். +1 ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இன்னும் 77 நாட்கள் இருக்குது. அகைன் ஒரு 10 சண்டே அல்லது 11 சண்டே வரைக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்குது.
ஸ்டேட் போர்டு 10th ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் சரியாக 98 நாட்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 12 சண்டேஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த 12 சண்டேக்குள்ளே உங்களை நீங்கள் எப்படி ரீஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஒரு எஜுகேஷனல் ஆஸ்பெக்ட்ஸில் எஜுகேஷனல் அட்வைசராகவும் என்னுடைய அனுபவத்தில் 24 வருஷம் அனுபவத்தில் நம்ம பார்த்து பேசுனது, டீச்சர்ஸ் கூட பழகினது, நிறைய ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸ், இந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கூட பேசினது, கோச்சிங் சென்டரில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட நம்ம இன்ஃபர்மேஷன் வாங்கினதை வச்சு ஒரு ஒரு கலெக்டிவ் டேட்டா நம்ம எடுத்துருக்கிறோம். அந்த டேட்டா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஏற்கனவே சொன்ன நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். அவங்க கூட நான் 1-to-1 செஷன் நீங்கள் பேசி புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். இல்லைனா கூடிய சீக்கிரம் இது சம்மந்தப்பட்ட ஒரு செமினார் வந்து நமக்கு நடக்க போகுது. இந்த செமினார் அவங்க டைரெக்டாக 1-to-1 எக்ஸ்பர்ட் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. அவங்க கூட நீங்கள் 1-to-1 செஷன் வந்து நீங்கள் பேசணும், எப்படி மார்க் வாங்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு நம்பர் சொல்லியிருக்கேன், அந்த நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக இது ஒரு ஃப்ரீ செஷன் தான். ஆனால் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ். முதல்ல வர ஒரு 50 ஸ்டூடெண்ட்லேருந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட் 2 செஷன் நடத்த போகிறோம். ஒரு செஷனில் அதிகமான ஆட்கள் கொண்டு வர முடியாது. 50 பேரை மட்டும் தான் சேர்த்த முடியும். ஸோ 2 செஷன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த 2 செஷன் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் நம்பரில் கூப்பிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. டெஃபினட்டாக இந்த இன்புட் எடுத்துக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்கள் நினைச்சதை விட ஒரு நல்ல மார்க்கு 100% இல்லைங்க 200% கேரண்டியாக வாங்க முடியும். ஆனால் ஒன்று எல்லாரும் என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் படிக்கணுன்ற மனநிலை உங்களுக்கு இருந்து நம்ம சொல்றதை ஃபாலோ பண்ண நல்ல மார்க் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா, ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா, இந்த 2 எக்ஸாம் மட்டும் தான் எக்ஸாமா அப்படின்னா 38 எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மட்டும் இந்தியாவில் போய் படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய நார்த் சைட்லலாம் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் வந்து இன்னும் என்னன்னே தெரிஞ்சுக்க முடியாம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. இங்கெல்லாம் நிறைய போட்டிகளும் கம்மியாக தான் இருக்கு. ஸோ இங்கெல்லாம் நீங்கள் போய் அப்ளை பண்ணி படிக்கணும் அப்படின்னா 38 விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணிட்டீங்களாங்கிறத செக் பண்ணிக்கங்க. அது என்ன சார் 38 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் 9500680004 அப்படி நம்பரில் கனெக்ட் பண்ணுங்க. டிசம்பர் மாதம் அல்லது ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்குள்ள எல்லா ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான போர்ட்டல்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிரும். அதிகபட்சம் ஒரு 8000 10,000 தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் காஸ்ட் செலவாகும். ஸோ எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணலாம் பண்ண வேணாங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், இன்னும் நிறைய தகவல்கள், எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. 1000+ வீடியோஸ் நம்ம சேனலில் உங்களுடைய ஃபியூச்சருக்காக நம்ம கொடுத்துருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். நன்றி.